Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 12th standard English இம்பார்ட்டன்டான क्वेश्चंस தான் பார்க்க போறோம் for quarterly examination 2025 கானது. quarterly examக்கு உங்களுக்கு லீவே கிடையாது. So தமிழ் எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்திருப்பீங்க. So இங்கிலீஷ்ல நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான 2 மார்க் which is the poetic lines கொடுத்து அதில இருந்து क्वेश्चन கேட்பாங்கல அந்த क्वेश्चंस, அதுக்கு அப்புறம் வந்து 3 மார்க் which is ப்ரோ செக்ஷன்ல இருந்து கேட்பாங்கல क्वेश्चन ஆன்சர் அது. சோ இது போக வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் ரைட்டிங் அண்ட் பேராகிராஃப் 5 மார்க் क्वेश्चंस இது எல்லாமே வந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் தமிழ் எக்ஸாம் டுடே எப்படி இருந்துச்சு, ஈஸியா இருந்துச்சா, டஃபா இருந்துச்சா, நம்ம சொன்ன क्वेश्चंसலாம் வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு சோ தமிழ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படிங்கறதை சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு நான் இப்போ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் அது சொல்றேன். நம்ம ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வச்சிருக்கோம், மினிமம் ஸ்டடி மெட்டீரியல், அதுல நிறைய ஆன்சர்ஸ்லாம் வந்து ஷார்ட்டா இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல முடிஞ்சா கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல வந்து நான் ஜாயின் பண்ணிக்கங்க. நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல வந்து அதோடைய பிடிஎஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ மறக்காம வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்க இம்பார்ட்டன்டான क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அகைன் சொல்றேன், சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல உள்ள அந்த 3 மார்க் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது இல்லை ப்ரோ செக்ஷன்ல ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். ஸோ அதில் வந்து எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் பேராகிராஃப், அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், ஆக்டிவைஸ் பாசிவைஸ் எல்லாமே. ஏன்னா வந்து உங்களுக்கு லைக் என்னதான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து புக் பேக் வந்து தரவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. லைக் புக் பேக்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ்க்கு வந்து புக்கை யூஸ் பண்றதே கிடையாது. டேரக்டா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லைக் என்ன சொல்றது, டேரக்டா வந்து கைடு உங்களுடைய நோட்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க. நோட்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து புக் பேக் ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் புக் இன்சைட் போகலாம். அது குறிப்பா எதுக்கு பொருந்தும்னா 1 வேர்டு 21 வேர்டு. நீங்க 20ல ஒரு 17 or 18 நீங்க ஸ்கோர் பண்ணாதான் ஒரு நல்ல மார்க். நீங்க வந்து 90க்கு ஒரு 85 அந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் 1 வேர்டுக்கு நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போ வந்து நம்ம பிக் 1 வேர்டை தவிர்த்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்துக்கும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 3 மார்க் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. நான் மேக்ஸிமம் இது ரிப்பீட்டடா இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எது கேட்க சான்சஸ் இருக்கும். ஸோ நான் அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ் ஆஃப் நிக்கோலா அண்ட் ஜேக்கோபோ as seen in the by the narrator. ஸோ இந்த நரேட்டர் பார்க்கல நிக்கோலா அண்ட் ஜேக்கோபோட அப்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன், பட் நான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். இல்லை அப்படின்னு நம்மளோட இன்னொரு சேனல் அதில் நான் பிடிஎஃப் லிங்க் நான் கம்யூனிட்டி டேப்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கல்வி 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது ஆன்சர் ஷார்ட்டா இருக்கும், நோ ப்ராப்ளம். நான் இதை விட ஷார்ட்டான நோட்ஸ் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் கண்டிப்பா. இல்லாட்டி பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாட் ஆர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை த 2 லிட்டில் பாய்ஸ்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது இந்த சிஸ்டர் லூசியா சஃபரிங் ஃப்ரம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது recount the untold sufferings after they became homeless. So அந்த question ரொம்ப important. அடுத்து explain why the narrator preferred to keep the boy's secret to himself. So அந்த question. அடுத்து what did the nurse reveal about the boy's family and sister Lucia? So இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான question. 2 gentlemen of Verona. இதெல்லாம் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்ட questions, most important concept based. So அதனால அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. So then பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2 a nice cup of tea. So இதுல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டியூஷன்ல எதுவும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நைஸ் cup of tea pros. இதுல பாத்தீங்க அப்படின்னா what are George Orwell's views on China tea? Very important question. அடுத்து how does adding sugar affect the taste of tea according to the author? So அது வந்து பாத்துக்கங்க. So then பாத்தீங்க அப்படின்னா illustrate the author's ideas about the ideas templates. அது வந்து பாத்துக்கங்க. அடுத்து why prefer cylindrical cup to flat shallow type? So அது வந்து பாத்துங்க, ரொம்ப important. Whom does the author call misguide people and what his advice? அந்த question. So இதெல்லாம் வந்து யூனிட் 2ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 3ல பாத்தீங்க அப்படின்னா in celebration of being alive. So இதுல பாத்தீங்க அப்படின்னா what thoughts troubled Dr. Bond as he neared career end? அந்த question ரொம்ப important. How was Dr. Bernard's attitude to suffering different form of his father? So அது அடுத்து why does Dr. Bernard find children suffering particularly heartbreaking? So அந்த question. அடுத்து describe how the mechanic boy lost his eyesight. அது வந்து பாத்துக்கங்க. ஸோ அடுத்து வாட் பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் டிட் த ட்ரோலி டிரைவர் சஃபர்? ஸோ அந்த கொஸ்டின் பாத்துக்கங்க. ஸோ அடுத்தது வாட் லெசன் டிட் டாக்டர் பேனர்ட் லேர்ன் ஃப்ரம் த 2 கிரிட்டிக்கலி சில்ட்ரன்? ஸோ அது வந்து பாத்துக்கங்க, கிரிட்டிக்கல் இல் சில்ட்ரன். ஸோ அது ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஸ்டின் சொல்றேன், அதுக்கப்புறம் மற்றது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் விச் இஸ் பேராகிராஃப். இந்த உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் அப்படிங்கிறப்பவே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 21 வேர்டு, அது வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். அதில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 17+ ஸ்கோர் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 into 5
35 மார்க். ஸோ அது ஸ்கோர் பண்ணுறதுக்கு இதில் 15 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேராகிராஃப் கொஸ்டின். ஸோ அந்த பேராகிராஃப் நீங்கள் படிக்க வேண்டிய யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் 2 யூனிட் படித்தாவே போதும். இல்லை பர்டிகுலராக எனக்கு இந்த கொஸ்டின் சொல்லுங்க நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் போயம் சப்ளிமெண்ட்ரியில் யூனிட் 1ல பாருங்க 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. ஸோ இதை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வாட் ட்ரோ நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ டு அண்டர்டேக் வேரியஸ் ஜாப்ஸ் அந்த கொஸ்டின். அடுத்தது த கேஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹவு சேஃப் அட் பிகைனிங் அண்ட் ஹவு கான்கியூட் அந்த கொஸ்டின். ஸோ அடுத்தது காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் ஆக்சினோம் அண்ட் மேக்கர் சிம்போனிக்ஸ். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதே யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெட்டர் ஸோ அது லைக் ரீப்ளேஸ் டிஃபெக்டிவ் ஜூசர் அது ஃபார்மல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் யூனிட் 2 அதில் பார்த்தீங்கன்னா நைஸ் கப் ஆஃப் டீல பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் ப்ரீவிங் மெத்தட்ஸ் சாய்ஸ் ஆஃப் டீ அடுத்து டீ பாட்ஸ் மில்க் சுகர் மிக்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். ஸோ அந்த கொஸ்டின். அடுத்து அவர் காசியானா ட்ரீல பார்த்தீங்க அப்படின்னா ரிமைன்சஸ் அண்ட் சைல்ட்ஹுட் அசோசியேஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரைப் சைல்ட்ஹுட் பிளே ஃபேமிலி மெமரிஸ் லோக்கல் லைஃப் அரவுண்ட் த ட்ரீ அண்ட் எமோஷனல் அட்டாச்மெண்ட். ஸோ அந்த கொஸ்டின். லைஃப் ஆஃப் ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் இதுலேருந்து ஷுவராக அந்த செகண்ட் யூனிட் வந்து மேக்ஸிமம் 2 கொஸ்டின் எதர் ப்ரோஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி அது ப்ரோஸ் ஆர் போயம் கேட்பாங்க. டிஸ்கஸ் கம்பேனியன்ஷிப் ஃபோக்கஸ் ஃபியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் வில் டு லிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராக்டிகல் சர்வைவல் பெனிஃபிட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நீங்கள் 2 யூனிட் பார்த்தாவே போதும். இல்லை எனக்கு பர்டிகுலராக கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 3 யூனிட் சொல்கிறேன். இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கவர் டாக்டர் பேனர்ட்ஸ் லெசன்ஸ் அந்த கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டோரி அண்ட் எஸ்ஏ ப்ராம்ப்ட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. லைக் இது வந்து நீங்கள் எது வேணும் ஹிண்ட் டெவலப்மெண்ட் மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இப்போ அங்கே அந்த ஆக்டிவஸ் பேசிவஸ் இதெல்லாம் புக் பேக்கில் உள்ளதில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துங்க கிராமர் அண்ட் கம்ப்ரஹென்ஷன்ல உள்ள கொஸ்டின்ஸ் யூனிட் 1, 2, 3ல உள்ளது. சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் இது எல்லாத்தோட வேர்டுமே வந்து பாத்துங்க லைக் கேர்ஃபுல் வெரி அண்ட் ரஷ் ஹம்பிள் அடுத்து ஈகர். ஸோ இந்த இதெல்லாமே புக் பேக்லோட இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ் நீங்க அஸ்வசல் கைட்ல உள்ளதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் வந்து சேஞ்ச் த சென்டென்ஸ் இன்டு பாசிவ் வாய்ஸ் passive voice active voice passive voice. ஸோ அதில் இது வந்து புக் பேக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனானிமஸ்லி நேம்டு ரவி த கேப்டன். ஸோ இது வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இது பாசிவ்ல எழுதணும் அப்படின்னா ரவி வாஸ் அனானிமஸ்லி நேம்டு த கேப்டன் இல்லாட்டி ரவி வாஸ் அனானிமஸ்லி சூசன் அஸ் கேப்டன். ஸோ இது மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து கொஸ்டின் டேக் கொஸ்டின்ல நெகட்டிவ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா நெகட்டிவ்ல எழுதணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பொயட்ரிக் லைன்ஸ் கொடுத்து கேட்பாங்களோ கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஓகே பாருங்க இதுல வாட் டஸ் வி ரெஃபர் இன் த லைன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேசல்ல இந்த ஆல் த்ரோ தட் சம்மர் அட் இது இருக்குல்ல இதுல வந்து விங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி எ பேர்டு குட் ஹேவ் காட் இன். ஸோ இதுல வந்து விச் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கேசல் ஸ்ட்ரென்த் இஸ் கன்வேடு. ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரிங் அவுட் த இது கான்ட்ராஸ்ட் இந்த லைன்ல உள்ள கான்ட்ராஸ்ட் லைன் வந்து நீங்க வந்து இது பண்ணணும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் லிட்டில் விக்டு கேட். ஸோ இதுல உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் லைக் அலிட்ரேஷன். ஸோ அந்த மாதிரி இது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்துங்க அந்த பர்சனிஃபிகேஷன். ஸோ அந்த இதெல்லாம் வருது. ஸோ அது வந்து பாத்துங்க. அடுத்து அகைன் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. ஸோ இதுல உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அடுத்து அண்டர்லைன் த அலிட்ரேட்டட் வேர்டு வித் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் ப்ராப் இதுல உள்ள அலிட்ரேட்டட் வேர்டு வந்து அண்டர்லைன் பண்ணணும். ஸோ அது வந்து பாத்துங்க லைக் லோடு. ஸோ இந்த இது எல்லாமே வரும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அண்டர்லைன் த அகைன் அலிட்ரேட்டட் வேர்டு இன் திஸ் வேர்ட். ஸோ அடுத்தது அவர் காசியானா ட்ரீல பாத்தீங்கன்னா வாட் இஸ் த கிரீப்பர் கம்பேர்டு டு இன் த போயம். ஸோ அது வந்து பாத்துங்க. அடுத்து ஒய் இஸ் த காசியானா ட்ரீ டேர் டு த poet soul. ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த லைனோட ஃபிகர் ஆஃப் லைக் வந்திருக்கு. ஸோ சிமிலி தான். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அகைன் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலி லைக் வந்திருக்குது. ஸோ அடுத்து எக்ஸ்பிளைன் மை லவ் டிஃபெண்ட் தி ஃப்ரம் ஆப்வியஸ் கேஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல மே லவ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னவா இருக்குது ஸோ அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த பொயட்ரிக் லைன்ஸ் தெரியணும். ERC இதெல்லாம் படிக்கணும்னாவே அந்த பொயட்ரிக் லைன்ஸோட கீவேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். லைக் இந்த கீவேர்ட்ஸ் வந்து அது இந்த போயம் தான் அப்படிங்கிற மாதிரி கீவேர்ட்ஸ் தெரிஞ்சது தான் அந்த போயம் எனக்கு தெரிய முடியும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான ERC எல்லாம் எழுத முடியும். அதே மாதிரி தான் அப்பதான் அந்த மீனிங் தெரியும் அப்ரிசியேஷன்ல. ஸோ அதெல்லாம் பாத்துங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இதில் உள்ளது. நான் PDF நான் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்ல பாத்துக்கோங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அடுத்து கிராமர் டென்ஸ் மாடல்ஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லைக் fill in the blanks with ஹோமோஃபோன்ஸ் வந்து இதெல்லாம் அதிகமாக கேட்குறாங்க. வேலட் ஹார்டு ஃபென்ஸ் டிஸ்டன்ஸ் இதெல்லாமே கேட்குறாங்க. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது இதை லைக் கிவ் மீனிங் சென்டென்ஸ் ஃபார் ஃப்ரேசல் வெர்பு கட் ஆஃப் கம் அப்பான்
புட் அவுட் ட்ரா அப். ஸோ இப்போ கட் ஆஃப் அப்படின்னா ஸ்டாப் சப்ளை, இல்லை அப்படின்னா செப்பரேட். ஸோ அந்த மாதிரி த ஸ்டார்ம் கட் ஆஃப் பவர் டு அவர் வில்லேஜ். ஸோ ஸ்டாப் சப்ளை ஸ்டாப் ஆகி. ஸோ அந்த மாதிரி ட்ரா அப்புங்கிறது ப்ரிப்பேர் எ டாக்குமெண்ட் சென்டென்ஸ். தே வில் ட்ரா அப் த கான்ட்ராக்ட் டுமாரோ. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து இதுனா உங்களுக்கு இதைத்தான் வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. தே வில் டேஷ் த கான்ட்ராக்ட் அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதில் ட்ராப். ஸோ இதெல்லாம் புக் பேக்ல உள்ளது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பாருங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ஐ எம் வெரி பிஸி அப்படிங்கிறது, அதாவது ஐ எம் வெரி பிஸி. இது ரிப்போர்ட்டட் பேசினா ராஜா செட் தட் ஹி வாஸ் வெரி பிஸி. ஸோ அந்த மாதிரி டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ஐ எம் கோயிங் டு த ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது, இதுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா விஜய் ரிப்ளைடு, இது வந்து விஜய் சொன்னது. விஜய் ரிப்ளைட் தட் ஹி வாஸ் கோயிங் டு த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அந்த மாதிரி உள்ளது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துங்க. அடுத்து ப்ரிப்போசிஷன் அண்ட் லிங்கர்ஸ் யூனிட் 2 கிராமரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷன் அண்ட் லிங்கர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து the boy jumped dash a narrow stream. ஸோ இது வந்து அதிகமாக கேட்குறாங்க. யூஸ் ஓவர் அப்படி இல்லை அப்படின்னா அக்ராஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் டிபெண்டிங் ஆன் த கண்டெஸ்ட். இது வந்து ஓவர் தான் யூஸ் ஆகும். the boys jumped over a narrow stream. ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா fill in the ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ப்ரிப்போஷனல் வந்து யூஸ் பண்ணணும். லைக் இது வந்து பார்த்துங்க, இதெல்லாம் வந்து பார்த்துங்க. டேஷ் கிரண் ராஜேஷ் மே அட்டெண்ட் ஏ ப்ரோக்ராம் இன் கேஸ் ஆஃப் கிரண். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து இன் கேஸ் ஆஃப் கிரண் ராஜேஷ் மே அட்டெண்ட் ஏ ப்ரோக்ராம். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. இல்லாட்டா இன் ஃபேவர் ஆஃப் போட்டுக்கலாம் டிபெண்டிங் ஆன் த நம்ம அந்த மீனிங் என்ன வருது அப்படிங்கிறத பொறுத்து. பட் இன் கேஸ் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ அடுத்து லிங்கர் வேர்டு ஸ்டார்டட் ரைனிங் எட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்டட் ரைனிங் ஸோ வி குட் நாட் பிளே. ஸோ ரைனிங் ஸ்டார்ட் ஆனதுல நம்மளால இது ப்ளே பண்ண முடியல. ஸோ அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அடுத்து சென்டென்ஸ் வந்து கம்பைன் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து கரெக்ட் இது காரலேட்டிவ், ஃபில் காரலேட்டிவ். ஷீ இஸ் டேஷ் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். இதெல்லாமே அந்த 5 மார்க் செக்ஷனில் இருக்கும்ல. ஸோ அந்த 5 fill in the blanks அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஷீ இஸ் டேஷ் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன் டேஷ் எவ்ரிபடி லைக்ஸ் டு பி வித் ஹர். ஸோ அப்படிங்கிறப்ப ஷீ இஸ் நாட் ஓன்லி அண்ட் நாட் ஓன்லி வரும் அந்த இடத்துல. நாட் ஓன்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன் பட் இந்த இடத்துல வந்து பட்டு ஓகேங்களா. பட் ஆல்சோ somebody everybody likes to be ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கோங்க நாட் ஒன்லி அண்ட் பட் ஆல்சோ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து கிராமர் வாய்ஸ் பாஸ் இது டேக் கொஸ்டின் டேக் இதெல்லாம். இப்போ பாசிவ்ல பாருங்க. த கவர்னர் இனாகிரேட்டட் த எக்ஸிபிஷன் அட் 10 o'clock. அப்போ பாசிவ்ல த எக்ஸிபிஷன் வாஸ் இனாகிரேட்டட் பை த கவர்மெண்ட் அட் 10 o'clock ஓகேங்களா. ஸோ இது அதே மாதிரி ஆக்டிவ் த ஸ்மக்கிள் ஹாஸ் பீன் named by the police. The police have named the smuggle ஓகேங்களா ஸ்மக்லர். ஸோ அது வந்து பாத்துங்க. அடுத்து கொஸ்டின் டேக் the children are very happy today. இதுல வந்து நெகட்டிவ் கிடையாது. அப்ப the children are very happy today. ஆறுங்கிறது நமக்கு நெகட்டிவ்ல வரல. aren't the childrenங்கிறது குழந்தைகள் நிறைய பேர். அப்ப தேங்கிறது வரும். ஸோ aren't they ஓகேங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எரர் ஃபைண்ட் பண்றது. ஸோ அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கேரியர் அண்ட் இது CARER and carry சேம் மீனிங் வரும். ஐ மீன் சேம் ப்ரொனன்சியேஷன் பட் மீனிங் டிஃபர் ஆகும். CARRIER அதே மாதிரி இது கொரியர் அந்த மாதிரி வரும். CO இதுவும் கேரியர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். COURIER. ஸோ சாம்பிள் சென்டென்சஸ் இதை வச்சு நம்ம வந்து கரெக்டான இது என்னங்கிறது வந்து பார்க்கணும். கேரியர்ங்கிறது நம்மளுடைய ப்ரொஃபஷன். சி சூஸ் டீச்சிங் ஆஸ் ஹர் கேரியர். அவங்களுடைய கேரியரை டீச்சிங் வந்து சூஸ் பண்ணாங்க விச் இஸ் ப்ரொஃபஷன். இதே இந்த RRIER வந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டர். த அலைன் இஸ் எ மேஜர் கேரியர். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா டிரான்ஸ்போர்ட்டர். இது COURIER வந்துச்சுன்னா மெசேஞ்சர் ஆர் பேக்கேஜ் சர்வீஸ். இப்போ த கொரியர் டெலிவர்டு த பார்சல். ஸோ அப்போ இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 mark and 3 mark 5 mark கொஸ்டின்ஸ். அண்ட் 5 markல இன்னும் ஸ்பாட் தேர் உங்களுக்கு சொல்லணும். இது போக அந்த லைக் அந்த பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது நீங்கள் அட்டென்ட் பண்ணிடுறீங்க. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஐ வில் அப்லோட் த 1 word கொஸ்டின் அண்ட் ஆல்சோ ஐ வில் அப்லோட் த இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். மினிமம் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் as soon as possible. I will upload. So subscribe this channel and click on the bell icon for more videos and comment what you want. Okay, all the best. தாளாட்டும் காற்றேவா தலை கோதும்